ஹாய் வாஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சீவன் ஃப்ரம் ஒயிட் ஒன் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட். நாங்கள் இப்போ இருக்கிற இடம் என்னென்னு சொன்னால் உடுத்துறையில் நாங்கள் என்ன ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கிறோம் பார்க்கவே உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா? இங்கே நாங்கள் என்ன ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோம்னு சொன்னால் இங்கே நாங்கள் ஒரு சின்ன ப்ரீ ஸ்கூல் ஒன்று நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம். உள்ளுக்குள்ள என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், வேறு லெவலில் செஞ்சுருக்கோம்னு தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போனால் சொல்லலாம். பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால் ஓகே அழகாக இருக்கிறது மட்டும் எங்கள்கிட்ட இது இல்லை. இது யார் யூஸ் பண்ண போகிறது வந்து முழுக்க வந்து சின்ன பிள்ளைகள், அதாவது 3, 4, 5 இயர்ஸ் ஏஜில் இருக்கிற ஆக்கள் தான் யூஸ் பண்ண போயிடும். ஓகே, இப்போ இது என்னதுக்கு நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் இது வந்து என்னென்னு சொன்னால் டீச்சர்ஸ்க்கு இல்லை. இது வந்து என்னென்னு சொன்னால் சில்ட்ரன் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது வந்து என்னென்னு சொன்னால் சும்மா இருக்கிறது, நாங்கள் எழுதுறது, அதுக்கப்புறம் பெல் அடிச்சோன்னு போகிறது மட்டுமா அந்த ஆக்டிவிட்டீஸ் அப்படி இல்லை. அவங்க வந்து சும்மா இருக்கும்போது எல்லாமே வந்து அவங்களுக்கு டெய்லி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருந்து கொண்டே இருக்கும். சின்னதுலேருந்து எல்லாரும் வந்திருக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து சின்னதில் வந்து அந்த படிப்புன்றதை விட அவங்களோட ஆக்டிவிட்டீஸுக்கு தான் வந்து அந்த சின்ன பிள்ளையில் வந்து அந்த ப்ரீ ஸ்கூலில் வந்து கூட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறது. ஸோ அந்த வகையில் அவங்க இருக்கும்போது இல்லாட்டி அவங்களோட ஓய்வு டைம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இதில் கிறுக்கி விளையாடுறதுக்காக தான் க்ரீன் போட்டை வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம். ஸோ இதுவும் ஒரு நல்லா இருக்குங்களா? ஸோ அவங்க வரும்போது ஏதாவது கிறுக்கி அவங்களுக்கு என்னென்ன விருப்பமோ, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி மைண்டில் தோணுதோ, அவங்க நல்ல க்ரியேட்டிவிட்டியை வந்து அவங்க என்னத்தை சொல்ல விரும்புகிறாங்களோ அதை வந்து இதில் எழுதும்போது ஒரு வேறு லெவலில் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அதை வச்சு மேபி அது டேலண்டான நல்ல ஒரு சில்ட்ரன் வந்து சின்ன வயசில் இனங்கான்றதுக்கு இந்த ஒரு க்ரீன் போட் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நம்ம எங்களோட ஒர்க்கோட குவாலிட்டியை நாங்கள் கடத்தினே வேணும். ஸோ கோணல் மானல் இல்லாமல் எந்த இடத்துல 2 இடமும் நாங்கள் சென்டர் பண்ணி கீழேருந்து பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 feet வர மாதிரி அதையும் நாங்கள் க்ரீன் பார்டரில் மட்டும் முடிக்காமல் அதை நாங்கள் பிளாக் பார்டர்லேயும் முடித்து பார்க்க ஒரு வடிவாத ஒயிட் கலர் இருக்குது. அதுக்கப்புறம் க்ரீன் போர்ட், அதுக்கப்புறம் போர்டு வரும்போது வேறு லெவலில் இதை நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம். ஸோ பார்க்க எவ்வளோ ஆசை இருக்கும். சின்ன பிள்ளைக்கு சும்மா இருந்தால் கூட இதை பார்த்தோன்னே வந்து இருக்கணுமன்ற அந்த ஆசை வெறுமையில்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நாங்கள் க்ரீன் போர்டை வந்து இப்படி வடிவாக நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்னிச்சர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபர்னிச்சர்ஸ் வந்து முழுக்க ஏன்னா ஏற்கனவே நிறைய ஃபர்னிச்சர்ஸ் இருந்தது, பட் அதில் கண்டிஷன் வந்து நல்லா இல்லை. பிள்ளைகள் வந்து படிக்கும்போது அந்த கண்டிஷன் நல்லா இருக்கணும் தானே, அவங்க மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் தானே. நிறைய பழையகள் இருக்குது, அது இருக்கும்போது நல்லா கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும். சில குத்த பார்க்கும் பின்னுக்கு சாஞ்சி இருக்கும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இப்படியான நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அதுக்கப்புறம் உயரம் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் மேசையில் உயரம் இருக்கணும், அழகாக உட்காந்து இதிலலாம் படக்கூடாது, நாங்கள் இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ எல்லாத்தையுமே திங்க் பண்ணி எங்களோட டோனர், அதாவது இந்த ஸ்பான்சர் பண்ண மெயின் ஆளோட, அதாவது பெட்ரா ரிஷின்ற மாதிரி நான் என்ன சொன்ன அவரோட கதைச்சு, அதுக்கப்புறம் நாங்களும் சில ஐடியாஸ் எடுத்து நாங்களும் சில ப்ரீ ஸ்கூலுக்கு போய் அதுக்கப்புறம் ஏற்கனவே இருந்த அதில் மெஷர்மெண்ட்லாம் பார்த்து நாங்கள் கூகுள் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் ஆக்களை வந்து உட்கார வச்சு பார்த்து இருந்து அதுக்கப்புறம் அந்த டிமென்ஷன் எடுத்து தான் இந்த டிமென்ஷனை வந்து நாங்கள் எடுத்தாங்க. இதில் மெஷர்மெண்ட்டை சொல்ல போனால் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஹைட் வந்து கிட்டத்தட்ட 18 inches இருக்குது. 18 inches, அதாவது கிட்டத்தட்ட 20 inches 22 inchesலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை. 19 இருந்தது இல்லை, கிட்டத்தட்ட இது 18 இருக்குது. 18லேருந்து ஒரு ஆஃப் வந்து கூடி குறையிற மாதிரி ஒவ்வொரு டேபிள்ஸை நாங்கள் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த சேர்ஸை பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் வந்து 11 inches இருக்குது. அதுக்கப்புறம் இதோட டயமீட்டர் வந்து கிட்டத்தட்ட 3 அடி இருக்குது. இது வந்து 3, 4, 5 ஆட்களுக்கு வந்து இது கம்ஃபர்டபுள், எந்த ஒரு இஷ்யூமே வராது. அதாவது மெஷர்ட் 18 to 19 பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் இந்த சின்ன பிள்ளை இருக்கிற மாதிரி இந்த டேபிளை வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவுண்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ சில பேர் வந்து போடுவத காயங்கள் படாது, குத்தாது, அப்படியான மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பொலிஷாக இருக்குது. சிலர்லாம் பாருங்கள் இப்படிலாம் இது இருக்கும், ஒரே பலகை இல்லாமல் வேறு பலகை இருக்கும், அப்படி இல்லாமல் இது ஃபுல்லாக ஒரு பலகை எடுத்து வேம்பு பலகை எடுத்து நாங்கள் நல்லா பொலிஷ் பண்ணி எடுத்துருக்கோம். பின்னுக்கு சாஞ்சாலும் இதில் ஒரு கோடு இல்லாட்டி 2 கோடு இருக்காமல் இது ஃபுல்லாகவே வந்து என்ன செய்கிறோம், நாங்கள் ஒரு ஆள் வந்து இப்படி சாஞ்சிருந்தா இருக்கிற மாதிரி தான் இந்த சேர்ஸை வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதுவும் இது கொஞ்சம் பாரமாக இருக்குது. ஸோ ஆக்கள் டேஸுக்குள்ள வந்து விழாது. டேஸுக்குள்ள சின்ன பிள்ளைகள் தெரியும் தான் இப்படி ஆட்டப்பாங்க, கொஞ்சம் பாரம் குறைஞ்சா விழாப்பாக்கும். இது டேஸுக்குள்ள விழாது. பட் அதே நேரத்தில் வந்து அதை பாதுகாப்பாக அவங்க இதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து மேசையும் வந்து நல்ல ஹெவியாக தான் இருக்குது. லேஸுக்குள்ள இப்போ ஒரு ஆள் 2 பேர் 3 பேர் சேர்ந்து இது வந்து விழுத்த இயலாது. ஸோ அப்படியான இதையும் நாங்கள் கருத்தில் கொண்டு தான் செஞ்சுருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த கீழ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாமே வந்து படாத மாதிரி கூரை இல்லாத மாதிரி நாங்கள் கீழே எல்லாம் ரவுட்டர் பண்ணி தான் செஞ்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டேபிளோட கலர் வந்து நாங்கள் ஆஃப் ஒயிட் அடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் சேர்ஸ் வந்து ஒரு 4 சேர்ஸ் கலர்ஸை வந்து நாங்கள் செஞ்சுருக்கிறோம். எங்களுக்கும் இந்த அதாவது பெட்ராரிஷன் ஆர்கிடெக்ட் அதுக்கப்புறம் கன்சல்டன்ட் டீம்லாம் சொன்னது முடிஞ்சளவு நாங்கள் லைட் கலர்ஸில் போக வேண்டாம். டார்க் கலர்ஸ் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பார்த்துருப்பீங்க, கண் குத்துற. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் இருக்கும். அந்த இஷ்யூ எல்லாத்தையும் நாங்கள் மைண்டில் வச்சுக்கொண்டு அவங்களுக்கு கண்ணில் குத்தா மாதிரி அவங்க வந்து ஃபீல் ஃப்ரீயாக அழகாக உட்காந்து படிச்சுட்டு போகிறோம். இன்னும் கொஞ்சம் படிப்போம்ன்ற தோன்ற அளவுக்கு வீட்டை விட இங்கே வந்து ஹாப்பியாக இருப்பினம்ன்ற அளவுக்கு நாங்கள் இந்த ஃபர்னிச்சர்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நாலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு கலர்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் நாங்கள் சில பேர் பார்ப்பீங்க இந்த மேசை 4 பிரிச்சுட்டு 4 பக்கம் 4 கலர்ஸ்
கொடுத்துருப்பேன் அப்போலாம் ஐடியாஸ் வந்தது. ஸோ அது பார்க்க நல்லா இருக்கேன். அதெல்லாம் ஜஸ்ட் கூட கலர்ஃபுல்லாக இருக்கணும், பட் நல்லா இருக்கணும். அதே மாதிரி கூட கவர்மெண்ட்டை நிறைய கலர்ஸை போட்டு வெறும் கலராக அடித்தோம்னா பிள்ளைகளுக்கு வந்து அந்த நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சூனை வந்து கொடுக்காது. ஸோ அதால் நாங்கள் வந்து இப்படியான ஒரு இது வந்து நாங்கள் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிற மாதிரி நாங்கள் இதை டிசைன் பண்ணி இருக்கிறோம். இதுக்குள்ள அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 16 பேர் இருக்கலாம். மேபி இன்னொரு மேசையும் போட்டால் 20 ஆகலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஆக்கள் இதுக்கு பொறுத்த வரைக்கும் 16 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரூமில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறோம். கபட் அந்த டீச்சர்ஸுக்குள்ளது எந்த டேபிள், அதுக்கப்புறம் டீச்சர்ஸுக்கான ஒரு ஒயிட் போர்ட் வந்து நாங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உயரமாக ஒரு சென்டர் பண்ணி ஒரு ஒயிட் போர்ட் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்களோட 2வது கிளாஸ் ரூம் அதே டிமென்ஷன், அதே இது எல்லாமே அதே தான், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. பட் சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன சேஞ்ச் இருக்குது இதில்? என்ன சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு சேஞ்ச் தான். அங்கே வந்து நாங்கள் வந்து ரவுண்ட் டேபிளாக இருக்க போகுது, இங்கே வந்து நாங்கள் வந்து என்னது ஸ்கொயர் டேபிளாக இருக்க போகுது. அதே 3 feet தான். இதில் இதுவும் நீளம் லென்த் அண்ட் வித் வந்து கிட்டத்தட்ட 3 feet தான் இருக்க போகுது. மற்றபடி எல்லாமே சேம் தான். சீலிங், ஒயிட் போர்டு, கபட், டேபிள், டைல்ஸ் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது. ஏன் ரெண்டுமே ஒரே மாதிரி கொண்டு வரல? நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணணும். அதாவது இன்னும் ஒரு கிரேட்டில் இருப்போம், இன்னொரு கிரேட்டுக்கு போகணும்னா அதில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஓகே, ஸ்டேஜுக்கு மேலே இருக்குது, ஸ்டேஜுக்கு கீழே இருக்குது, பிரின்சிபல் ரூமுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அந்த இதுக்கு பக்கத்தில் இருக்குது, நாங்கள் அதுக்கு போகும்போது அந்த வெளிக்காட்சி அப்படி இருக்குமென்னு சொல்லி அப்படியான ஒரு சின்ன ஃபீலை கொடுக்கறதுக்காக தான் இதுக்கும் அதுக்கும் வந்து. பட் ஜாஸ்ட் இதை கலரை நாங்கள் மாற்றலை, எல்லாத்தையும் மாற்றினா வடிவாக இருக்குன்றதுக்காக இந்த டேபிள்ட சைஸை மட்டும் நாங்கள் மாற்றி அப்படி ஒரு ஃபீலை வந்து நான் கொடுத்துருக்கோம். இது நோட் வந்து இந்த ஐடியா இதை வந்து எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ணி இப்படி செய்வோம்னு சொல்லி நான் சொன்னேன். யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருப்பேன் தானே எல்லாரையும் கேட்டு நான் சில விஷயங்களை கற்றுக்கொண்டு அந்த ஃபீலை கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த கிளாஸ் ரூம் வந்து நாங்கள் டிசைன் பண்ணோம்.